கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 4 வயது சிறுவனின் தலையை புலி கவ்வி செல்ல முயன்றது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தந்தையுடன் சிறுவன் குடிலில் தூங்கிக் கொண்டிருந்த போது புலி சிறுவனின் தலையை கடித்து இழுத்து செல்ல முயன்றிருக்கிறது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு குடும்பத்தினர் எழுந்து பார்த்தபோது மகனின் தலையை புலி கவ்வி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பெற்றோர் கூச்சலிட்டதால் அச்சமடைந்த புலி சிறுவனை கீழே போட்டுவிட்டு மிரண்டு வனப்பகுதிக்குள் ஓடி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். சிறுவனுடைய உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராஜா. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கேரளா மாநிலத்திற்கு உட்பட்ட மலுக்குப்பாறை பகுதியில் மலுக்குப்பாறை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட அஜிரப்பள்ளி பஞ்சாயத்து வீரன்குடி மலைப்பகுதியில் இன்று அதிகாலை ராகுல் என்ற 4 வயது சிறுவன் தந்தை பேபியுடன் பிளாஸ்டிக் சீட்டால் மூடப்பட்டிருந்த குடிலில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென குடிலில் புகுந்த புலி சிறுவனின் தலையை கடித்து இழுத்துச் செல்ல முயன்றுள்ளது. அப்பொழுது சிறுவன் அலறல் சத்தம் கேட்டு குடும்பத்தினர் எழுந்து பார்த்தபோது தனது மகனின் தலையை புலி கவ்வியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வெளியே கதறி கூச்சலிட்டுள்ளார். இதில் அச்சமடைந்த புலி கவ்வி பிடித்திருந்த சிறுவனை கீழே போட்டுவிட்டு மிரண்டு காட்டுக்குள் ஓடியது. இந்த சம்பவம் தொடர்பாக குடும்பத்தினர் உடனடியாக அருகே உள்ள மலுக்குப்பாறை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்த சிறுவனை மலுக்குப்பாறை டாடா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலும் மேல் சிகிச்சைக்காக சாலக்குடி தாலுகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இரவு நேரங்களில் குடிகளில் தூங்கும் போது கவனமாக தூங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.